பார்வதி தேவிக்கு வந்து ஒரு ஆணவம் வருது. இந்த உலகமே என்னால தான் இயங்குது. நான் தான் சக்தி அப்படின்ற ஒரு ஆணவம் வருது. அதனால சிவபெருமான் வந்து அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு. நீ பூமியில போய் சங்காக மாறி என்னை நோக்கி தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப யமுனை நதியில வந்து தாமரை மீது சங்காக மாறி அவங்க வந்து சிவனை நோக்கி தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பிரஜாபதியும் அவரது மனைவியும் அங்கே யமுனா நதியில் நீராட வராங்க. அப்போ அந்த தாமரை மீது அந்த சங்கு இருக்கிறத பார்த்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது அது ஒரு பெண் குழந்தையா மாறுது. அவங்க தான் தாக்ஷாயணி. அந்த கதை நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து அவர் சிவபெருமானை வந்து ஏற்றுக்க மாட்டார். அவர் வந்து பார்வதி தேவி தனக்கு மகளாக வரணும்னு அவர் வந்து தவம் இருந்திருக்காரு. அந்த தவத்தையும் நிறைவேற்றணும். பார்வதி செய்கிற தவறுக்கும் வந்து தண்டனை கொடுக்கணும். சிவபெருமான் இதில் ஒரு திருவிளையாடல் நடத்துகிறாரு. அப்போ இதுவும் நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாசி மகம் போது தான்.